ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஇ ஃபேமிலி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் என்னெல்லாம் பண்ணுறோம், பாப்பாவுக்கு சாப்பாடு கட்டுறது எல்லாமே பார்க்க போகிறோம். என்ன லஞ்ச் கட்டுறோம் அப்படின்ட்டு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காலையில் ஒரு 6 o'clock எழுந்துட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு அரிசி ஊற வச்சுட்டு சாப்பாடுக்கு தண்ணி வச்சுட்டேன். இந்த வெயிலுக்கு நம்ம சாப்பாடு தண்ணி நல்லா அரிசி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா அரிசி போட்டால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நைட் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீரை தான் கடைய போகிறேன். கீரை கடைஞ்சிட்டு பாப்பாவுக்கு கீரை கிடையாது. பாப்பா அவள் கேரட் சாதம் தான் கேட்டால், அதனால் அவளுக்கு தனியாக கேரட் சாதம் செய்யணும். ஃபஸ்ட்டு பாலெல்லாம் எழுந்ததும் காசி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் எழுந்ததும் பால் காசிடுவோம். கீரை கடைஞ்சிட்டு கேரட் சாதம் உத்தராக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இருந்துச்சு, ஒரு 3 உருளைக்கிழங்கு, அதுவும் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் கீரைக்கு கொஞ்சம் பருப்பு எல்லாமே சேர்த்துப்பேன். பருப்பெல்லாம் சேர்த்து தக்காளி, வெங்காயம் தக்காளி எல்லாமே சும்மா ஒன்று தான் போடுவேன். காஞ்ச மிளகா போடுறதும் போடலாம். நான் பச்சை மிளகா தான் போடுவேன். பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிவிட்டு கீரைக்கு பச்சை மிளகா தான் போடுவேன். ஒரு 4 பச்சை மிளகா அப்படி எடுத்து போட்டுக்கிட்டேன். பூண்டுமே உரித்து போட்டுக்கிட்டேன். எல்லாமே ஒன்றா வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா போட்டு ஒரு காம்பு கிள்ளியும் போட்டுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். அப்புறம் அடிக்கடி சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அரிசி போட்டிருக்கேன். சாப்பாடையும் அடிக்கடி பார்க்கணும். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா கூட போதும். கீரை ஓரளவுக்கு அமுங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பெருங்காயத்தூள் அதோடவே ஆட் பண்ணிடுவேன். கொஞ்சம் மஞ்சத்தூளுமே ஆட் பண்ணிடுவேன். உப்பு அப்போ ஆட் பண்ண மாட்டேன் நான். அதுக்கப்புறம் சிறுபருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும். ரெண்டுத்தையும் போட்டு கழுவிட்டு அந்த கீரையோடவே அதையுமே ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா வேக வச்சுருவேன். வெறும் கீரை மட்டும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா புளி சேர்த்து கடையலாம். நான் புளி சேர்த்து கடையலை. நான் பருப்பு போட்டு தான் கடையிறேன். சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நறுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வந்துட்டேன். கேரட் எல்லாத்தையுமே உருளைக்கிழங்கு நான் தோல் சீவிட்டு தான் செய்வேன். ஏன்னா அதில் மண் இருக்கும், ரொம்பவே மண் இருக்கும். என்ன தான் கழுவுனாலுமே அதில் இருக்கும்னு என் ஹஸ்பண்ட் எப்பயுமே தோல் சீவிட்டு தான் செய்ய சொல்வார். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு தான் நான் எப்பயுமே செய்வேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயிலேயே வறுத்துருவோம். வேக வச்சு செய்கிறது ரொம்ப ரேர் தான், அதுவும் நல்லது தான். இது இப்படியும் சாப்பிட்டாங்கன்னா பசங்களுக்கு பிடிக்கும். அதனால் உத்தராக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நாளாக கேரட் சாதம் கேட்டால் என்னால் எழுந்து செய்யவே முடியல. ஏன்னா என்னோடய மாமியார் செய்வாங்க சமையல் அடிக்கடி. அவங்க செய்கிறப்போ நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவங்களே செஞ்சுருவாங்க. சரி இன்றைக்கி அவள் கேட்டாலேன்றதுக்காக எங்கள் மாமியாரும் ஹாஸ்பிட்டல் போனோன்னாங்க. அவங்களுக்காக நான் காலையில் எழுந்து நானே சமைச்சிட்டேன். அப்புறம் காலைல 2 பேரும் எழுந்து வர டைம் 7 மணி ஆகிடுச்சி. பாப்பா பூஸ்ட்டு குடிப்பா காலையில். ஹஸ்பண்ட் காஃபி குடிப்பாங்க. சரி அவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பாப்பாவும் எழுந்துச்சி வந்துட்டான். எழுந்திரிச்சிடுவா, ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் குடிச்சிட்டு திரும்பவும் தூங்குற மாதிரி கொஞ்சம் தூக்கத்துலேயே போயிடுவா. 8 மணி ஆகிடும். எப்படியோ 7 மணிக்கு எழுந்தாலுமே 8 மணி ஆகிடும் அவள் தூக்கத்துலேருந்து வெளியே வரத்துக்கு. அப்புறம் 2 பேருக்குமே ஆற்றிட்டு உத்ரா கொண்டு போய் கொடுத்துட்டேன். உத்ரா பாப்பா குடிச்சிட்டான். அதுக்கப்புறமா சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு வடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது பண்ணிட்டேன். பெரிய பாத்திரன்றனால கொஞ்சம் தண்ணியை நான் வெளியே தனியாக வடிகட்டிடுவேன். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வடிகட்டுற பாத்திரத்தில் நான் சாப்பாடு வடிகட்டுவேன். ஏன்னா பெரிய பாத்திரம்னால கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். குக்கர் ஒரு பக்கம் விசில் வந்துச்சு. காலையில் தைராய்டு மாத்திரை போடுவேன். ஏன்னா கன்சீவாக இருக்கப்போ தைராய்டு இருக்கனால தைராய்டு மாத்திரை போடுவேன். உத்தராக்குமே பூஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவளும் குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு பக்கம் வடித்தாச்சு. கேரட் பொரியல் பண்ணிவிடுவோம். ஒரு பக்கம் கேரட்டு, ஒரு பக்கம் உருளைக்கிழங்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பொரியல் சிம்பிளாக தான் பண்ணுவேன். அதுலேயே சாப்பாடு போட்டு கலரிடுவோம். சாப்பாடுக்கு இப்போ கேரட்டுக்கு கொஞ்சம் கடுகு, பூண்டு தட்டி போட்டோன்னா நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் போட்டுப்பேன். ரொம்ப எல்லாமே சேர்க்க மாட்டேன். ரொம்ப சேர்த்தனா பாப்பாவுக்கு சாப்பிட முடியாது, ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவா, கஷ்டமாக இருக்கும். அதனால் பூண்டு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் உளுந்து கொஞ்சம் போட்டுப்பேன். அதுவும் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 தான் போட்டேன். ஏன்னா சாப்பாடு கேரட் கொஞ்சம் நிறையா இருக்கனால சாப்பாடும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு கலரிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். அந்த இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம கேரட் போட்டு கேரட்டுமே இது பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உத்தராக்கு ரொம்ப பிடிக்கும். கலர் அப்படியே காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவா. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கலைன்னா பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். வதங்கணும். அதுக்குள்ளே சாப்பாடு ஒரு பக்கம் நான் ஆற வச்சிட்டேன்.
சாப்பாடு ரொம்ப சூடாக கலரணும் அப்படின்னா பொங்கல் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சாப்பாடு அதுக்காக தனியாக வந்து எடுத்து வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஆறுனதும் கேரட்டோட கலரிட்டோம் அப்படின்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். அது ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு போட்டாச்சு. உருளைக்கிழங்குக்கும் தாளித்து விட்டுருவேன். அதே மாதிரி தான் உருளைக்கிழங்குக்கும் உளுந்து, கடுகு, காஞ்ச மிளகா போட மாட்டேன். நான் வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து இது யூஸ் பண்ணுவேன், மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு பூண்டும் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வரணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் ஊற்றி தாராளமாக வதங்க வைக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்குக்கு பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துருவேன். அப்புறமா வந்து ஒரு பக்கம் கீரையும் வெந்துருச்சு, அதை போய் பார்த்தேன், அதை எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடை கலரி வச்சிடலாம், பாப்பாவுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து கலர ஆரம்பித்தேன். எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது பண்ணால் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக கேரட்டில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்படி வேணான்னா வெறும் காஞ்ச மிளகா மட்டும் போதும் தான். மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான். நான் தேவைப்பட்டால் எனக்கு அது லைட்டாக சேர்ப்பேன், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் காலைல டிஃபன் ஒரு பக்கம் ரெடி பண்ணிடலாம். பாப்பா குளிக்க கூப்பிட்டு போயிட்டாரு, நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் இருந்தது, பீட்ரூட் கட் பண்ணி கொடுத்தாரு. அது வந்து ஜூஸ் போட்டு மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அதுலேருந்து சாறு மட்டும் நம்ம மாவில் கலக்கி பீட்ரூட் தோசை மாதிரி ஊற்றிடலாம் அப்படின்னாரு பாப்பாவுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு இதையுமே ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா பீட்ரூட்லாம் சாப்பிடவே பாப்பா கஷ்டப்படுறா, அதனால் அதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தோன்னா நல்லது தான் அப்படின்னு இது பண்ணிட்டேன். உருளைக்கிழங்குக்கு வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுப்பேன். நல்லா முறுமுறுன்னு வறுக்கணுன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே சிம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீரைக்கு வந்து தேவையான உப்பு இப்போ தான் சேர்ப்பேன். உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுருவேன். பானையிலையும் கடையலாம், சட்டி மாதிரி இருக்கும், அதை எடுத்து வச்சு கடையலாம். இதுலேயுமே நான் கடைஞ்சிருவேன். தோசை நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு பக்கம் தோசை தவா வச்சுட்டு, ஏன்னா அவள் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்ம தோசை ஊற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. புதினா சட்னி இருந்துச்சு நைட்டு வச்சது, அதனால் அதையே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அந்த மேடம் ஒரு 8 மணிக்கெலாம் வந்து குளிச்சுட்டு 8 மணிக்கு தான் குளிக்க போவாங்க. காலை வரைக்கும் ஆகிடும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு நான் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சா தான் அவளுக்கு தலைவாரவே முடியும். அதனால் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இந்த வேலையை முடிச்சிட்டேன் அவள் வரத்துக்குள்ளே. அப்புறம் அவள் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கட்டணும்னு சொல்லிட்டு அவள் டிஃபன் பாக்ஸ் கட்ட போயாச்சு. சாப்பாடு அவளுக்கு பிடிச்ச கேரட் சாதம், உருளைக்கிழங்கு, இது வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் தான் வச்சுருந்தோம். வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது வைப்போம், அப்படி இல்லைனா வெளியே வாங்கி கொடுக்க சொன்னால் என்றைக்காவது வாங்கி கொடுப்போம். இந்த இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் கேரட் சாதமும் ஆப்பிளும் வச்சுருந்தோம். அவ்வளோதான், இது மட்டும்தான் இன்றைக்கி ரெசிபி அவளுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து காலையில் அந்த பீட்ரூட்டு தோசை ஊட்டுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். ஏன்னா இது வந்து அந்த மேடம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, எப்படியோ சாப்பிட வச்சாச்சு. கீரையுமே ஒரு பக்கம் தாளித்து விட்டேன். வெந்தயம் மட்டும் போட்டு தாளிப்பேன் எப்பயுமே கீரைக்கு. வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு லைட்டாக அடுப்பில் வச்சு இறக்கிடுவேன். அவளுக்கும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து கீரை வேக வச்ச தண்ணியை நான் காலையிலேயே குடிச்சிட்டேன். இப்போ உத்தரா கிளம்பிட்டா, அவள் என்னெல்லாம் பேசுகிறான்னு பாருங்கள். என்ன மூக்கு ஐஸாக சாப்பிட்டா அப்படி தான் உத்தரா. சரி அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் கட்டியிருக்கா, சாப்பிட்டு காலி பண்ணிடணுன்னே பார்த்து. சரி பாய். பேகே தூக்க முடியலையா? பேகே ஸ்ட்ரென்த் இல்லை உத்தரம்மா, சாப்பிட்டா தானே ஸ்ட்ரென்த் இருக்கும்.